ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு மட்டன் தம் பிரியாணி ரெசிபியோடு தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அன்னியன் மாதிரி நல்ல டெரராகவும் இருக்கும், அதே சமயத்தில் அம்பி மாதிரி ரொம்ப டெம்டிங்காகவும் இருக்கும். ஸோ ரெண்டு விதமாகவும் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு ஏற்ற ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு ஒரு மஷ்ரூம் பிரியாணி அப்லோட் பண்ணியிருந்தப்ப நிறைய பேர் வந்து ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அதே சேம் ரெசிபி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மஷ்ரூம்க்கு பதிலாக இன்றைக்கி மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணினாலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப திகட்டாமல், ரொம்ப வந்துட்டு நெஞ்சுக்குள்ளேயே நிற்காமல், ரொம்ப மைல்டான மசாலாஸோட ஹோம்மேட் மசாலாஸ், முக்கியமாக எந்த விதமான கடையில் வாங்குகிற பொடியும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக ஹெல்த்தியாக வந்துட்டு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த அன்னியன் கம் அம்பி மட்டன் பிரியாணியை எப்படி நம்ம ஸ்டைலில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும், அது எந்தெந்த அளவில் வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். பிரியாணி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக அவுட்புட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த எல்லா திங்ஸையுமே கரெக்டாக மெஷர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக சமைக்க முடியும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனில் 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் போட்டு தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சீரக சம்பா ரைஸை வந்துட்டு தண்ணியில் ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3வது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். ரொம்ப போட்டு பிணைஞ்சி கழுவக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவிட்டு 3rd டைம் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மோர் தேன் 3 டைம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ரைஸை போட்டு ரொம்ப கழுவக்கூடாது. ஏன்னா அந்த ரைஸ்க்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அது தண்ணியோடையே போயிடும். ஸோ ஒரு 2 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் 3rd டைம் ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சாலிடாக ஆயிரும். ஸோ அந்த டைமே போதுமானதாக இருக்கும். பிரியாணிக்கு அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா கடையில் வந்துட்டு ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நாட்டாடு போன்லெஸ் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து போனோடு எடுத்துக்கோங்க, அதுதான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே உள்ள போன்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், வெயிட்டெல்லாம் அதிலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போயுமே போன்லெஸ் தான் என்னோட பசங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மிளகாத்தூள்லேருந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து விசில் வச்சுக்கலாம். நான் இந்த மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட மட்டனுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இளம் ஆடு அப்படின்னு சொன்னாக்க டைரெக்டாக நம்ம பிரியாணிலே கூட தாளித்து விட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மட்டன் வேகிற கேப்பில் நம்ம வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லி, புதினா இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக வந்துட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் சாப்பர் யூஸ் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணிடுவேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் கையில் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து பிரியாணிக்கு இவ்வளோ ஃபைனாக நம்ம சாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பல்காக சமைக்கிறோம், ஒரு வெட்டிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக கட் பண்ணி போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டியில் செய்வாங்க. அதே மாதிரி ஆயில் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, ஈஸியாக வந்துட்டு கரைஞ்சிரும். பட் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1/2 கிலோ 1 கிலோ தான் நம்ம டக்குன்னு செய்வோம். அந்த மாதிரி சமயத்தில் வெங்காயம்லாம் வந்துட்டு சீக்கிரமாக வதங்குறதுக்கும் அதே சமயத்தில் ஆயில் கன்சம்ஷனும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். நம்ம பெரியவங்க பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், மல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்ருவோம். ஆனால் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. இதனால் அவங்களுக்கு அந்த சத்துக்களும் கிடைக்காது, நமக்கும் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டோம் நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா என் பசங்க வந்து ஜூஸ் வாங்கி சாப்பிட்ட ஒரு பாட்டில் தான். இது வந்து நல்ல சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். 2வது வந்து 1/2 கிலோ வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 900 ml வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ 2 மெஷர்மெண்ட்டுமே எனக்கு இது ஒரே இதில் எனக்கு ஃபிக்ஸ் ஆனதுனால நான் இதுவே ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிக்கிறது. பிரியாணி வந்து தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி பட்டை வந்து நல்லா கெட்டி பட்டையாக 2 வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கிராம்பு வந்து இந்த முட்டு பகுதியோடு சேர்த்து ஒரு 4 பீஸும், ஏலக்காய் வந்து ஒரு 6 பீஸும் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 5 எடுத்துக்கலாம். நான் ரொம்ப குட்டி குட்டிங்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து தாளிக்கிறதுக்கு. முதல்ல வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற அந்த பிரியாணி பாட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 50 ml வந்துட்டு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது கூடவே 50 ml வந்துட்டு நெய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் தனியாக அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மிக்சிங், அதாவது சின்ன வெங்காயம் வந்துட்டு 75 கிராமும், பெரிய வெங்காயம் வந்து 50 கிராமும் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் வந்து 125 கிராம்ஸு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம வேக வச்ச மட்டன் வந்து சூப்பரா வந்து வெந்து வந்துருச்சு. இங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா சாஃப்ட்டா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா ஸ்டீம் அடங்குனதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அடுப்பு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, லோ டூ மீடியம் ஃப்ளேமில தான் வச்சு குக் பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு டக்கு டக்குன்னு அடி பிடிச்சிரும், கரிஞ்சு போயிரும். அதுக்கப்புறமா நம்ம மெஷர் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு வந்து தோல் உரிச்சு 75 கிராமும், இஞ்சி வந்து தோல் எடுத்ததுக்கு அப்புறம் 50 கிராமும் மெஷர் பண்ணி டோட்டல் வந்து 125 கிராம் வெயிட் உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுறணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது 3 நல்லா கரைஞ்சு நல்லா கலர் மாறி வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சில்லி பவுடர், பிளெயின் சில்லி தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறமா நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி வந்து ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். ஸோ அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட கலந்து நல்லா ஒரு கலர் கொடுக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 கிராம் வரைக்கும் பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம். டீஸ்பூன் கணக்கில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் 50 கிராம் வந்துட்டு கெட்டி தயிர், ஒரு கைப்பிடி வந்துட்டு மல்லி புதினா, ரொம்ப கம்மி அளவு தான் எடுக்கணும் மல்லி புதினா, இல்லைன்னா கசப்பு தட்டிரும். 3 பச்சை மிளகா லைட்டாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ பாருங்கள், மட்டனையும் அந்த சூப்பையும் தனியாக பிரித்து எடுத்துட்டோம். அந்த சூப் தண்ணி வந்து நம்ம எக்காரணம் கொண்டு வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு அளந்து ஊற்றுற தண்ணிக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச மட்டனை மட்டும் அந்த பிரியாணி மசாலா கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும். வதக்கி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மல்லி புதினா எல்லாம் வந்துட்டு இந்த மட்டனோட கோட்டாகணும். 1 டீஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் வந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே சேர்த்துருங்க, நான் மறந்துட்டேன். அதுவும் நல்லா இது கூட சேர்ந்துட்டு மிக்ஸ் ஆகணும். மிக்சியில் வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருப்போம். அதுக்கப்புறமா அந்த தக்காளியிலேருந்து கொஞ்சம் ஜூஸ் வெளியாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக 900 ml வந்து வர மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ 1/2 கிலோ அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 900 ml வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இடத்துல உப்பு காரம் ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும். காரமும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். வந்து கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்துட்டு ஒரு பழைய தோசைக்கல்ல ஒரு பக்கமாக தம் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஊறின அரிசி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கிறணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் அள்ளி போடுறத விட இந்த மாதிரி வடித்து போடும்போது தண்ணி மெஷர்மெண்ட் வந்து கூட குறைய போகாமல் இருக்கும். போல் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த ரைஸ் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த நேரத்தில் ஒரு அரை மூடி மட்டும் எலுமிச்சம்பழத்தை இது கூட பிழிஞ்சு விட்டுறணும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். உப்பு காரம் ஏதாவது கூட குறைய இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் டைமு. இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கொஞ்சமாக மட்டும் வந்து மேலாப்பில் தண்ணி அதை நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த பதத்தப்ப நம்ம வந்துட்டு அந்த தம் ஆல்ரெடி நம்ம தோசைக்கல் ஒன்று காய வச்சுருக்கோம்ல, அது மேலே தூக்கி வச்சிடணும். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், ஸ்லோ ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 15 நிமிஷமும் வச்சு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடணும். மேலே வெயிட்டுக்கு வந்துட்டு நான் அந்த இடிகளை தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துடணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டு பிரியாணிக்கு டைம் கொடுக்கணும். லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி தம்மை உடச்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசம் டக்கராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதை மட்டும் லாஸ்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கீழே உள்ள ரைஸ் மேலேயும், மேலே உள்ள ரைஸ் வந்துட்டு கீழேயும். யூஸ் பண்ணும்போது அந்த கரண்டி வந்து நல்லா சின்ன கரண்டி இல்லைன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு கரண்டியை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக மட்டன் பிரியாணி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். சாரி, நம்மளோட ஸ்டைலில் அன்னியன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா அம்பியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மஷ்ரூமையும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு சோயா சங்க்ஸும் ஆட் பண்ணோம்னா சூப்பரான அம்பி பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ ரெண்டுமே நம்மளால் பண்ண முடியும். இன்னும் ஒரே ஒரு பிரியாணி மட்டும்தாங்க மிஸ்ஸிங். அதுதாங்க நம்ம ரெமோ பிரியாணி. அதையும் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆமாம், பிரியாணி செய்கிறதுல நிறைய பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பீங்க. பிரியாணி பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான இந்த மட்டன் பிரியாணியோட இந்த vlog நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.